வணக்கம். ராஜ். முக்கிய செய்திகள். பாகிஸ்தான் அமைச்சரவையில் இருந்து நவாஸ் ஷெரீப் கட்சி விலக முடிவு செய்துள்ளது. இதனால் பாகிஸ்தான் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் தலைமையிலான முஸ்லிம் லீக் கட்சியும் கூட்டணி அரசு அமைத்துள்ளன. இந்நிலையில் அதிபர் முஷாரஃபால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட 60 நீதிபதிகளை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என்ற திரு நவாஸ் ஷெரீப்பின் கோரிக்கையை அரசு ஏற்க மறுத்துவிட்டது. இதையடுத்து அவரது கட்சி அமைச்சர்கள் இன்று தங்கள் பதவியை ராஜினாமா செய்கிறார்கள். தமிழ்நாட்டின் அனல் காற்று வீசி வரும் நிலையில் பல இடங்களில் நேற்று சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்துள்ளது. சென்னை, கடலூர், விழுப்புரம், தேனி ஆகிய இடங்களில் நேற்று பிற்பகல் பலத்த காற்றுடன் நல்ல மழை பெய்தது. மரங்கள் சரிந்து விழுந்ததால் பல இடங்களில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. சுட்டெரித்த அக்னி வெயிலுக்கு இடையே பெய்த இந்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சீனாவில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்திற்கு பலியானோர்களின் எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டியுள்ளது. அந்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சிச்சுவான் மாநிலத்தில் இந்த பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் ஏராளமான கட்டிடங்கள், தொழில் நிறுவனங்கள் சரிந்து விழுந்து தரைமட்டமாயின. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள ஆயிரக்கணக்கானவர்களை மீட்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிச்சுவான் மாகாணத்தில் பள்ளி கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் மாணவர்கள் 900 பேர் உயிரோடு மண்ணில் புதையுண்டனர். காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பும் அதிகாரத்தை சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியத்திற்கு பதிலாக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அறிவித்துள்ளார். 2008-2009 ஆண்டில் 4000 போலீசார் புதிதாக நியமிக்கப்படுவர் என்றும் அவர் கூறினார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் 2ஆம் கட்டமாக 66 தொகுதிகளில் வரும் வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தொகுதிகளில் நாளையுடன் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் அங்கு முற்றுகையிட்டுள்ளனர். பிஜேபி தலைவர் திரு எல் கே அத்வானி, அகில இந்திய காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் திரு ராகுல் காந்தி உட்பட முக்கிய தலைவர்கள் பலர் இந்த தொகுதிகளில் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு ஏ கே கங்குலி வரும் 19ஆம் தேதி பதவியேற்றுக் கொள்கிறார். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு சுர்ஜித் சிங் பர்னாலா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திரு ஏ பி ஷா டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டார். இதையடுத்து ஒரிசா உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஏ கே கங்குலியை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் திருமதி பிரதிபா பாட்டில் நியமித்துள்ளார். தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள தொகுப்பூதிய துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு இல கணேசன் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொகுப்பூதிய அடிப்படையில் துப்புரவு பணியாளர்களாக நியமிக்கப்பட்ட 1800 பெண்களுக்கு 2 ஆண்டுகள் ஆகியும் 500 ரூபாய் வீதமே சம்பளம் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அவர்களை பணியை நிரந்தரம் செய்து குறைந்தபட்ச ஊதியமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் திரு இல கணேசன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு அருகே கொலை வழக்கு ஒன்றில் தொடர்புடைய ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஈரோடு அருகே கரட்டங்காடு பகுதியை சேர்ந்த செங்கோடன் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த வீரன் என்பவரின் குடும்பத்தினர் 6 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கை விசாரித்த ஈரோடு விரைவு நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட வீரன் குடும்பத்தினர் 6 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. மொஹாலியில் நேற்று நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் யுவராஜ் சிங் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் 11 அணி ராகுல் டிராவிட் தலைமையிலான பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. முதலில் ஆடிய பெங்களூர் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து ஆடிய பஞ்சாப் அணி 15.4 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 144 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. 7 போட்டிகளில் தோல்வி அடைந்துள்ள பெங்களூர் அணி அரையிறுதிக்கு தகுதி பெறும் வாய்ப்பு குறைந்துள்ளது. கொல்கத்தாவில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியும் மோதுகின்றன. இத்துடன் ராஜ் முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் ராஜ் செய்திகள் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.